ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான்கள் விவேக் வீடியோவில் ஹாத்தியாங்கிற ஒரு தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஹாத்தியா இந்த படத்தை ஸ்ரீவித்யா பசாவா இயக்கியிருக்காங்க. இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் தன்யா பாலகிருஷ்ணா, ரவி வர்மா, ஜெயச்சந்திரா இன்னும் பல வச்சுருக்காங்க. இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டபுள் வெர்ஷனில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்க, ஆந்திராவில் ஃபேமஸான பொலிட்டீஷியன் மர்மமான முறையில் அவர் வீட்டில் இறந்து கிடக்காரு. இந்த கேஸை ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் ஹீரோயின்ட்ட ஒப்படைக்கிறாங்க. ஹீரோயின் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் உண்மையான கொலையாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் நான் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 25 minutes, கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் படம். இந்த படத்தில் வந்து படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்துலேயே இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த படத்தில் வந்து ஒரு அரை மணி நேரம் இன்வெஸ்டிகேஷன் வைக்கலாம், 1 மணி நேரம் இன்வெஸ்டிகேஷன் வைக்கலாம். கிட்டத்தட்ட 2.25 மணி நேரமும் படத்தில் இன்வெஸ்டிகேஷன் தான் வைக்கிறாங்க. இடத்துல கிளைமேக்ஸில் தான் ரிவீல் பண்ணுறாங்க யார் கொலை பண்ணாங்கன்னு. உங்களுக்கு க்ரைம் த்ரில்லர் பிடிக்கும் அப்படின்னாக்கா இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜாக இருக்கும். இல்லை எனக்கு க்ரைம் த்ரில்லர்லாம் பிடிக்காது, மசாலா படம் தான் பிடிக்கும் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு மொக்க படமாக தான் இருக்கும். இந்த படத்தில் வந்து போலீஸ்க்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்காது. அந்தளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் இந்த மர்டரு. ஒவ்வொன்றா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்து ஒவ்வொரு லீடாக கிடைக்கும். அதை ஃபாலோ பண்ணி இந்த கேஸை சால்வ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 2.25 மணி நேரமும் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணியே சாவடிப்பாங்க. அந்தளவுக்கு இருக்கும் இந்த படம். இந்த படத்தில் வந்து 5 சாங் வைக்கிறேன், 4 சாங் வைக்கிறேன்னு மொக்க போடாமல் கதைக்கு தேவையான விஷயங்களை மட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் காமெடி வைக்கிறேன், மசாலா படமாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணாமல் கதைக்கு தேவையான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் தன்யா பாலகிருஷ்ணா அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்க தான் இந்த படத்தில் லீடாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் பெரிய ஒரு இம்பேக்டை கொடுக்கல. இந்த ஒரு படம் பார்க்கும்போது செம்ம ட்விஸ்ட்டில் செம்மையாக இருந்துச்சுல அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த படத்தில் எந்த ஒரு ட்விஸ்ட்டுமே இல்லை. அப்படியே ஃப்ளாட்டாக போகுது. படம் பார்க்கும்போது நமக்கு தான் போர் அடிக்குது. நான் வந்து அமேசான் பிரைமில் தான் இந்த படத்தை பார்த்தேன். ஃபஸ்ட்டு 1 hour பார்த்தேன். சரியான தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. தூங்கிட்டு அதுக்கப்புறம் தூங்குனதுக்கப்புறம் அப்புறம் மீதி படத்தை கண்டினியூ பண்ணி பார்த்தேன். அந்த அளவுக்கு இந்த படம். மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க, இந்த படம் வந்து எனக்கு க்ரைம் த்ரில்லர்லாம் பிடிக்கும் அப்படின்னாக்க இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜாக இருக்கும். இல்லை எனக்கு க்ரைம் த்ரில்லர்லாம் பிடிக்காது, எனக்கு மசாலா படம் தான் பிடிக்கும் அப்படின்னாக்க இது ஒரு மொக்க படமாக தான் இருக்கும். இந்த படத்தோட ரன் டைம் வந்து 2 hours 25 minutes வருது. ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு 5க்கு 2 மார்க் தரேன். இந்த படத்தை அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, எல்லோரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.